வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casagrande. Life begins at 50. வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். சிவராஜன் ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9600426500. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சாணக்யா நேயர்களுக்கு வணக்கம். இது சாணக்யாவின் 7th சென்ஸ். 2026 ஆரம்பித்ததுலேருந்தே பரபரப்பாக போயிட்டுருக்கு. டெய்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா பொங்கலுக்கு 2 பெரிய மாஸ் ஹீரோஸோட படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, அது எப்படி விஜய்க்கு எதிராக அவரோட படத்தை சப்ரஸ் பண்ணுறதுக்காக சிவகார்த்திகேயன் வச்சு டிஎம்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் அதெல்லாம் சால்வ் ஆகி இல்லை, ரெண்டும் ஒன்றா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது சென்சார் அப்படிங்கிற ஒன்று பெருசாக ப்ளே பண்ணி இப்போ ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டினாக இருக்குது. சென்சார் சிக்கலில் இருக்கிறதா ஜனநாயகன்? இதுதான் இன்றைக்கி 7th சென்ஸோட டாபிக். இதை பற்றி விவாதிக்கிறதுக்கு நம்ம மூத்த துணை ஆசிரியர் திரு அருண் ரமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். என்னாச்சு ஜனநாயகன்? ஒரு ஜனநாயகன் இந்த பேரே வந்து ஒரு பொலிட்டிக்கலி நல்லா மசாலா தடன்னு ஒரு சூப்பரான பேர். இப்போ திரு ராகுல் காந்திக்கு நேஷனல் லெவலில் சொல்றது ஜனநாயக் ராகுல் காந்தின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அங்கே பிராண்டிங் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு புது பிராண்டிங் பண்ணுவாங்களா ராகுல் காந்திக்கு ஒரு டைம் லான்ச்சுக்கு. அது மாதிரி இப்போ ராகுல் காந்திக்கு அங்கே பண்ணுறது பார்த்தோம்னா உன்னுடைய தாடி வச்சுட்டு நான் வந்து ஒரு தியாகி அப்படின்ட்டு பாரத் ஜோடோ யாத்திரை. இப்போ பார்த்தோம்னா நான் டிஷர்ட் இருப்பேன், ஐ எம் கனெக்டட் வித் ஜென்சி, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜனநாயக் அங்கே பேர் வச்சிருக்காங்க. இங்கே வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய பொலிட்டிக்கல் கரியருக்கு ஜனநாயகன் அப்படின்னா லாஸ்ட் ஃபிலிமா, இப்போதைய இந்த சாப்டருடைய லாஸ்ட் ஃபிலிமா திரு விஜய் அவர்கள் இந்த பேர் தான் வச்சிருக்கிறார். இது நீங்கள் சொன்னது போலவே இது ஸ்டார்டிங்லேருந்தே கான்ட்ரவர்சி தான். இந்த இது சூஸ் பண்ண தீபாவளின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் பொங்கலுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. தீபாவளின்றது சினிமா சர்க்கிள்ஸில் பேசப்பட்டது. பின்னர் வந்து பொங்கலுக்கு தான்றது அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்கள்லையோ இல்லை ஒரு நாள்லையோ என்னமோ பராசக்திக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே அதோட ப்ரொடியூசர் திரு ஆகாஷ் பாஸ்கரன் அனௌன்ஸ் பண்ணார். அவர் யாருன்னா இடி ரேடாரில் இருக்கக்கூடிய நபர், அவர் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அப்போவே வந்து டிஎம்கேயோட ப்ரொபகண்டா ஃபிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய பராசக்தி, விஜயோட ப்ரொபகண்டா ஃபிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகன் ரெண்டும் கிளாஷா அப்படின்ட்டு கேலரியிலேருந்து தான் மற்ற கட்சிகள்லாம் ஏடிஎம்கே பிஜேபியில் கேலரியிலேருந்து பார்க்கணும் இது எங்கள் பொங்கல் அப்படின்ற மாதிரி அவங்க மோதிக்கிறாங்களா இல்லை அவங்களுக்கான விஷயமா அப்படின்ற மாதிரி பல விஷயம் ஓடிச்சு. ஜனநாயகன் பராசக்தி ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாட்டுடைய கரண்ட் பீக் உச்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வர்சஸ் பட்டிங் அந்த புதிய இடத்துக்கு கொடுத்த நட்சத்திரம், துப்பாக்கியை வாங்கின சிவா, துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபியூச்சர்ல இவர் இப்போ இருக்கிற ஒன் ஆஃப் த நல்ல கிராஸ் எடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வாங்கக்கூடிய ஃபேமிலி என்டர்டைனராக போய் பல இடங்களில் சேர்ந்துக்கூடிய திரு சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம், விஜய் சிவகார்த்திகேயன் விஜய்ன்றவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்றவர் நிரந்தர சூப்பர் ஸ்டார். ஆனால் இப்போ இருக்கிற பீக்கில் பார்த்தோம்னா திரு விஜய் அவர்கள்ன்றவர் கலெக்ஷன்ஸில் எங்கேயோ இருக்காரு. சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரக்கூடியவர். இந்த இதில் தான் இவங்க 2 பேரும் மோதிக்கொள்வது இதாக இருந்தது. பொலிட்டிக்கல் ஆங்கிள் வருவது பெருசாக இருந்தது. இதனால தீய சக்தின்னு அந்த டாபிக் போய் பராசக்தின்னு டாபிக் வந்ததை பார்த்தோம். ஸோ ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி அப்படின்னு பெருசாக லாஸ்ட் 10 நாளாக ஓடிட்டு இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் அவங்களுடைய ட்விட்டர் ஆர்மி வர்சஸ் விஜய் அவருடைய ட்விட்டர் ஆர்மி. விஜயோட ட்விட்டர் ஆர்மி பெருசு, ரொம்ப பெருசு. அப்படி மோதிட்டு இருந்ததை பார்த்தோம். 2 ஆடி லான்ச்சும் அடுத்தடுத்து நடந்ததை பார்த்தோம். உடனுக்குடனே பராசக்தி ஆடி லான்ச் இதுக்கு போட்டியாக ரிலீஸ் ஆனதை பார்த்தோம். இப்படி எல்லாமே வந்து ஒரு மோதல் போக்கு, 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்றப்போ நடுவில் தள்ளி நில்லு போய் விளையாடுங்கன்ற அந்த இது நம்ம வருத்தப்படாத வாலிபசங்க தம்பி தள்ளி நில்லு விளையாடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சிபிஎஃப்சி உள்ள வந்து 2 பேருக்கும் சர்டிஃபிகேட் இஷ்யூ, 2 பேருக்கு இஷ்யூ வந்தது. பராசக்திக்கு கிளியரன்ஸ் ஆயிருக்குன்ற மாதிரி தகவல் இன்னைக்குள்ள மேபி ரிலீஸ் ஆகலாம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துடலாம். அவங்க கிடச்சிருச்சு ஆனால் கையில் கிடைக்கலன்ற மாதிரி தகவல். அவங்களும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க, இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு ரிலீஸ் ஆவதாக இருந்த ஜனநாயகன் நாளைக்கு தான் தீர்ப்பே வருகிறது சென்சார் பற்றினது அப்படின்னு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு இப்போ அதில் தான் ட்விஸ்ட் இருக்குது. ஜனநாயகன் சென்சார் சிக்கலில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த டைம்லைன், அந்த குரோனாலஜியை பார்த்தோம்னாலே தெரியும். ஜூன்லேயே படம் முடியுது. அஃபீஷியலாக மே மந்த் வரைக்கும் நடிக்கிறார் விஜய், ஜூனில் படம் முடியுதுன்ற மாதிரி தகவல். ஜூன் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் அப்படி தான் வந்தது, முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நியூஸில் நிறையா வந்ததை பார்த்தோம். அப்போ ஜூனில் படம் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க அடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் முடிச்சுட்டாங்க ஷூட்டிங். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நிறைய பேட்ச் ஒர்க் இருக்கும், ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியும். சினிமா பெரிய இண்டஸ்ட்ரி, கடும் உழைப்பு.
நிறைய இருப்பாங்க. டேரக்டருக்குலாம் முடியவே முடியாது. அவ்வளோ ஒரு அதுவும் ஹெச்னோத் மாதிரி அவர் முக்கியமான டேரக்டர். அவர்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப மெனக்கெட்டு செய்யக்கூடியவர். இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காரு. விஜய் அவருடைய படம்னா மேக்னிடியூட், பெரிய ரீச் இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், லாஸ்ட் ஃபிலிம் ப்ரிசைஸாக இருக்கணும், சொல்லப்பட்ட ஃபிலிம் ஒரு உச்சி கொட்டிடக்கூடாது, எப்படின்னு உச்சி கொட்டிடக்கூடாது, அப்படிப்பட்ட ஃபிலிமாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கு. அதுக்கு எல்லாம் மெனக்கெட்டு இருக்காங்க. அப்புறம் அவருடைய பொலிட்டிக்கல் ரேலி இதெல்லாம் வருது. இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா டிசம்பரில் அப்ளை பண்ணதா தகவல். கரெக்டாக தெரியல நமக்கு. எதுவுமே எல்லாமே பிரதிவாதங்களாக இருந்து போயிட்டு இருக்கிறது தான். டிசம்பரில் அப்ளை பண்ணதாகவும், அதற்கு வந்து இவர்கள் கரெக்ஷன் சொன்னதாகவும், 2 ஹாலிடே, கிறிஸ்மஸ் ஹாலிடே, நியூ இயர் ஹாலிடே வந்ததாகவும், அதன் பிறகு திருப்பி ஜனவரி 5ஆம் தேதி வந்து இதில் கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு அவங்க சொன்னதாகவும், அதை அவர்கள் திருத்தி கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை நாங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம்னு சொன்னதாகவும், இதில் ஒரே ஒரு சிபிஎஃப்சி மெம்பர் மட்டும் எந்திரிச்சு எனக்கு இதுதான் பிரச்சனை அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும், அவரே இது பண்ணதாகவும், இது போல நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. சென்சார் அப்படின்றது ஒரு தெரியும், அது வந்து கண்டிப்பாக நடந்தாகும். இட்ஸ் அன் நாம், இது நடந்துதான் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நாம். அப்படி இருக்க இது முன்னாடி அப்ளை பண்ணிருக்கலாமா? ஜூனில் முடிஞ்சு அக்டோபரில் நவம்பர் வரைக்கும் டிசம்பர் டைம்ல இருந்து அதுக்கப்புறம் உடனே அப்ளை பண்ணி உடனே இது பண்ணிருக்கலாமா? இது போல பல பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. டு பி இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்னும் அட்வான்ஸாக பண்ணிருக்கலாமா? ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ லேட் பண்ணாங்க? இல்லை படத்தில் என்னென்ன சீன்ஸ் வச்சிருக்காங்க? இது பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்ற மாதிரி மட்டுமா இருக்குமா? இல்லை இதில் வேற ஏதாவது விஜய் அவர்களுக்காக பொலிட்டிக்கல் ஃப்ளேவர் கலந்துருக்குமா? அவர் வந்து சாட்டி எடுத்து அடிக்கிறதெல்லாம் பார்த்தோம். அரசியல் கொள்ளடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் கண்டிப்பாக நான் நானேட்டால் பாட்டு இருக்குன்றது நமக்கு ஏற்கனவே அந்த போஸ்டரை பார்த்தே தெரிஞ்சுது. அதெல்லாம் இருக்குன்ற மாதிரி இது மாதிரி பொலிட்டிக்கல் வசனங்களோட நிற்குதா? இல்லை பொலிட்டிக்கலி ஏதாவது டைலாக்ஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் சம் பார்ட்டிஸ், சமூகங்களுக்கு பத்திலாம் அவர் பேச மாட்டார். இல்ல சம் கவர்மெண்ட், ஸ்டேட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், அது மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை சொல்லி அதுல இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜென்ரலா ஒருத்தரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வரும்போது அந்த ப்ரொபகேட் பண்ணும்போது ஒரு தின் லைன் தான் இருக்கும். இப்போ நான் எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்ப்பேன், எனக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும், உங்களுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும். ஒரு காயின் தான், அந்த காயினுக்கு நீங்க ஒரு பார்வை, நான் ஒரு பார்வை, அதுபோல் ஒரு பார்வை என்னோட இருந்தா வேற. நான் வெளியில சொல்லும் போது அது எவ்வளவு தூரம் நான் சொல்றது இருக்கு, அது எவ்வளவு தூரம் சொல்றேன். அப்படி ஒரு லைனை தாண்டிட்டோம்னா, அந்த லைனை தாண்டிட்டோம்னா அது வந்து எல்லை மீறதாயிரும். அந்த லைன்றது முக்கியம். ஸோ அதுதான் மீறப்பட்டதா, அதை கரெக்ஷன் சொன்னாங்களா? பொலிட்டிக்கலி வைலண்ட் அப்படின்னா வேற. வைலண்ட் லியோல இல்லாத வைலன்ஸா? வைலன்ஸ் இருக்கும், இல்லாமல் இருக்காது. வைலன்ஸ் எவ்வளோ இருக்கு அதெல்லாம் தெரியல. பட் ஆனால் இதில் போயிட்டு பொலிட்டிக்கலா சில அரசு சின்னங்கள், படைகளுடைய சின்னங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, லோகோஸோ ஏதோ சம்திங் பயன்படுத்தப்பட்டதாக தகவல். அதற்கு முறையான அனுமதி வாங்கவில்லை, அதை ஒழுங்கா காட்டலையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த இஷ்யூ. இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட இது மலேசியாவில் பார்த்தோன்னா காலவரையின்றி ஒத்திவைப்புன்ற மாதிரி அங்கே மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் மலேசியாவில் ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் பல தேட்டர் இதெல்லாம் போட்டாங்க. என்கிட்ட அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி டிக்கெட் கேட்கறது இது பண்ணுறது என்னன்னு போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ டிக்கெட் ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாம் ரீஃபண்ட் போகிற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இது எல்லாரும் சொன்னது இல்லை, ஒரு நாள் தள்ளி போகிறதுனால இது சிக்கல் வந்து ஜனநாயகனுக்கு இல்லை, பராசக்தி தான். பராசக்தி கூடவே ஜனநாயகன் ரிலீஸ் ஆனால் நினச்சி பாருங்க. இது ஸ்கெட்சு வந்து ஜனநாயகனுக்கு இல்லை, பராசக்திக்கு. பிஜேபியோட ஸ்கெட்சு வந்து ஜனநாயகனுக்கு இல்லை, பராசக்திக்குன்ற மாதிரிலாம் சில மீம்ஸ்லாம் ஓடுறதா பார்க்குறோம். இதெல்லாம் வந்து எல்லாமே கான்ஸ்பிரசி தியரிஸ் தான். சிபிஎஃப்சியில் இருக்கிற மெம்பர் எல்லாம் பிஜேபி ஆளுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படின்னா அத்தனை பேர் வச்சுக்கிட்டே இருப்போமா? அவ்வளோ முக்கியமான அதெல்லாம் வந்து நம்ம இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். 50-50, 60-40 என்ன வேணா வச்சுக்கலாம். கான்கிரீட்டா நம்மளால இங்க உட்காந்துட்டு நம்மளால யாராலையும் பொதுவா சொல்ல முடியாது. நம்ம ஆசிரியர் கூட இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்ப சொல்லியிருந்தாரு, யார் எந்த படம் பார்த்தாங்கன்னு கூட வெளில சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன படம் பார்க்க போறாங்கன்னு. சென்சார் போர்டில் அந்த அளவுக்கு சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வெளியில ஒரு லிப் கூட ஓபன் பண்ண மாட்டாங்க. அவங்க தான் இருக்காங்கன்னே மேக்ஸிமம் வெளியில தெரியாது. ரொம்ப சீக்கிரட்டா சிலருக்கு மட்டும் தான் வெளியில தெரியுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஜனநாயகன் சென்சார் சிக்கல் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா மாறி இருக்கிறது. பொங்கலுக்கு விஜய் படம் இருக்குமான்றதே இப்போ டவுட்டா இருக்கு. விஜயோட பொங்கல்னாலே தளபதி பொங்கல் தான் எப்பவுமே சொல்றோம். விஜய் அஜித் அவர் பொங்கல்னாலே அது படம்னாலே அது பொங்கல் தீபாவளிக்கு வரும், மாஸ் ஹிட்டா இருக்கும். ஒரு லாங் ஹாலிடேஸ்ல படத்தெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபேண்டமுக்கான ஒரு கிரேசி டைம்ஸா இருக்கும். அப்படி இருக்க ஜனநாயகன் அப்படின்றது இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட இருந்து வர சிக்னலை பார்த்தா அது பொங்கல் ஹாலிடேஸுக்கே வருமா அப்படின்ற சந்தேகம், ஜனவரியிலே வருமான்ற சந்தேகமும் அடுத்தடுத்த சீக்வன்ஸோட இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன், இப்போ வந்து நாளைக்கு தீர்ப்பு வருது. அது வந்து நாளைக்கு தீர்ப்பு வந்து நாளைக்கே சர்டிஃபிகேட் கிடைச்சு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சது. சீல்டன் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். பராசக்தியுடனே வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. தியேட்டர் ஒதுக்கீட்டுக்கு மட்டும் முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும். வெயிட் பண்ணுங்க, எங்களுக்காக கொஞ்சம் ஆக்குபன்சி வைங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ரிலீஸ் ஆகலாம், ரிலீஸ் ஆகாமலும் தள்ளியும் போகலாம். ஏன் அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஃபர்தர் நோட்டீஸ்லாம் போல கொஞ்சம் தள்ளி வருன்ற மாதிரி ஒன்றா சொல்லியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு என்னமோ தோணுதுன்னா அவங்க வந்து இது அப்பீலுக்கு மேலே அப்பீல் வரைக்கும் போகும். இது என்ன ஆல்ரெடி சிபிஎஃப்சி 4 வீக்ஸ்னு டைம் சொல்லிட்டாங்க, கேட்டாங்க அந்த வாதத்திலே ஒன்று 4 வீக்ஸ் எங்களுக்கு டைம் வேணும்னா.
ஸோ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வாதம் போகும் அப்படின்றனால அவங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ப்ரொடக்ஷன் தானே டீல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி டீல் பண்ணுறாங்க, அப்படி தான் எதிர்பார்க்குறாங்களா அப்படின்ற பாயிண்ட் வந்து நிற்கிறது. ஸோ இதில் ப்ரொடக்ஷன் ஃபிலிம்ஸ் எவ்வளோ தள்ளி போகுது, எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, அவங்க எக்ஸ்பெக்டட் டைம் என்ன அப்படின்றது ஒரு முக்கிய பிரேக் த்ரூவாக இந்த ஜனநாயகன் இதில் இருக்கும். அதை தாண்டி பார்த்தோன்னா பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இது கூட வாத்தியார் அப்படின்ற படமும் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகுது. அது ஒரு சர்டிஃபிகேட். ஆமா, அது ரிலீஸ் ஆகுது. அதை தாண்டி பார்த்தோன்னா ராஜா சாஹேப் தெலுங்கு ஃபிலிம்ல பெருசா பேன் இண்டியா அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க பெருசா. அது ரிலீஸ் ஆகுது இதே பொங்கல் ஹாலிடேஸை டார்கெட் பண்ணி. ஸோ பொங்கல் ஹாலிடேஸ் ரொம்ப பிஸி. பிரைம் சாய்ஸ் தமிழ்நாடு அண்ட் கேரளா, ஆந்திரால பார்த்தோம்னா ஆந்திரா பார்த்தோன்னா ராஜா சாஹேப் அண்ட் ஜனநாயகன், அப்புறம் பராசக்தியில இருக்கும். இங்கே பார்த்தோன்னா பராசக்தி, ஜனநாயகன் பராசக்தி அப்படின்னு இருக்கும். கேரளாலையும் அதே மாதிரி தான், ஜனநாயகனுக்கு பெருசா மவுஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த ராஜா சாஹேப்போட மார்க்கெட் அப்படியே இது நினைக்குது, பராசக்தி எவென்ச்சுவலாக இருக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 23ஆம் தேதி மங்காத்தா ரீரிலீஸ் ஆகுது. ஓகேவா, மங்காத்தா ரீரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரியில் உங்களுக்கு பிப்ரவரி சார் ட்ரை மந்த். ஆக்சுவலி எல்லாரும் வந்து பிஸியாக இருக்கிறது இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு பிஸியாக இருப்பாங்க, அந்த அளவுக்கு போய் நிற்பாங்கன்ற மாதிரி போய் நிற்கும். ஸோ அப்பேற்பட்ட பிப்ரவரி மாதிரி ஒரு மந்த், சம்மர் ஆரம்பிக்கிற மந்த், இவரோட ஃபேன்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதால மார்ச்ல எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் அப்படி இப்படி இருக்கும். ஸோ எக்ஸாம் பிப்ரவரியில் யாரும் அந்த அளவுக்கு அது இது இருக்கும், அது மாடல் எக்ஸாம்ஸ் அது மாதிரி நடக்கும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்காங்க. அது வந்து மேக்ஸிமம் நம்பர் அப்படின்றது இளைஞர்கள். அது வந்து 2018 இருந்து உங்களுக்கு இருப்பாங்க. அதாவது 10 வருஷம் முன்னாடி விஜய் ஃபேன்ஸ்லாம் குழந்தைங்க அப்படின்னு சொன்னவங்கலாம் இப்போ இளைஞர்கள். அவ்வளோதான் பாயிண்ட். சிம்பிள் தியரி. அப்போ கிண்டல் பண்ணாங்க, இப்போ விதையா வந்து விளைஞ்சு நிற்கிறாங்க. அவ்வளோதான். அதை நம்ம இது சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு பிப்ரவரி ட்ரை மந்த்துக்கு போய் நின்றுமோ அப்படின்ற இது இருக்கு. என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். இதான் சென்சார் சிக்னல்ல ரொம்ப இதாக இருக்கு, சிக்கலாக போய் நிற்குது. ஓகே, இது வந்து இவருக்கு வந்து புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி தலைவாக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரொம்ப இந்த மாதிரி கடைசி நாள் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அப்போ முதல்வராக இருந்தவங்க ஜெயலலிதா. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக முடிஞ்சுது. ஒரு சில இது மட்டும் மாற்ற சொன்னாங்க, அது மட்டும் மாற்றிட்டாங்க. ஸோ இந்த சிக்கல்ல இருந்தும் மீண்டு வந்துருவாரா ஜனநாயகன்? இந்த ஒரு சிக்கல் நீங்கள் சொல்லிட்டு தலைவாவை மட்டும் சொன்னீங்க. விஜய் அவர்களோட படத்தில் பார்த்தோம்னா எல்லாமே சிக்கல் தான். ஹேர்டில்ஸ் தான் அவருக்கு வந்துட்டே இருக்கும் எப்பவுமே. எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உதயா படத்துலேருந்து வரணும். உதயாவே தள்ளி போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா தள்ளி போய் நம்ம மோஸ்ட் ரீசெண்டாக கொஞ்சம் அந்த ஹிஸ்ட்ரியிலே சொல்லணும்னா கொஞ்சம் பொலிட்டிக்கலாக பெரிய ஃப்ளேவர் பெற்றது அப்படின்னா உங்களுக்கு காவலன் வர்சஸ் அது டிஎம்கேக்கு எதிராக, டிஎம்கே வர்சஸ் இவர் அப்படின்ற மாதிரி போய் ஜெயா டிவிக்கு அந்த உரிமம்லாம் போய் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் வாக்கு கேட்டது. அந்த கொடி பறக்கும், விஜய் மக்கள் இயக்கம்னு கொடி பறக்கும். நாங்கள் அனில் போல வேலை செஞ்சோன்னு பின்னாடி கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. அனில்ன்றது எவ்வளோ பெருசாக வரைக்கும் பார்த்தோம். அப்பா கிளைம் பண்ணிட்டா. 2 எம்எல்ஏ சீட்டு கேட்டதாகவும் ஜெயலலிதா அவர்கள் 2 கொடுக்குறேன்னு சொன்னதாகவும் இது மாதிரிலாம் கூட வந்தது. எம்எல்ஏ சீட்டு 2011 கேட்குற அளவுக்கு வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் காவலன். ஸோ காவலன்ல தான் இது முதல்ல வந்தது. அதுக்கு முன்னாடி உதயாலேருந்து பார்க்குறோம் ஒரு ஃபிலிம்ஸ் தள்ளி போகிறது, இஷ்யூஸ்னால தள்ளி போகிறது, அது மாதிரிலாம் வந்திருக்கு. காவலனுக்கு அப்புறம் தலைவா, துப்பாக்கியில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக காட்சிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் தலைவா அதில் டைம் டு லீட் அப்படின்னு போட்டுட்டார். அதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட்டு. அதில் சில பல விஷயங்கள் இருந்ததுன்னு அது விஸ்வரூபமோட ஃபாலோ அவுட்டாக இருந்தது. விஸ்வரூபமும் இஷ்யூ, அதே திரு விஜய் அவர்களுக்கும் அதே இஷ்யூ. ஸோ அது வந்து உங்களுக்கு அதோட சீக்வன்ஸாக கண்டினியூஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு மெர்சல் இஷ்யூ ஆச்சு. மெர்சல்ல ஜிஎஸ்டி பற்றின அது தவறான கொட்டேஷன்ஸ் தான், தப்பான ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான் உள்ளே இருந்தது. ஸோ அது மெர்சல் ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சர்க்காரில் டிவிலாம் உடச்சி போடுற மாதிரிலாம் இருக்கும், கிரைண்டர்லாம் தூக்கி போடுற மாதிரிலாம் இருக்கும், இலவசங்களுக்கு எதிரான படம். இப்போ பைக்கு கொடுக்குறேன், இலவசமாக கொடுக்குறேன்னு திரு விஜய் அவர்கள் சொல்கிறார். அது வேறு விஷயம். பட் அந்த சர்க்கார் இது இந்த சர்க்காரில் இதுக்கு பண்ணி தான் ஆகணும்னு அவருக்கும் தெரியும். ஸோ சர்க்காரில் பொலிட்டிக்கலாக என்னெல்லாம் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம இது வரைக்கும் வந்துட்டு ஒரு இஷ்யூ. மெர்சல் பார்த்தோன்னா திரு இபிஎஸ் அவர்களை சிஎம்மாக இருக்கும்போது அங்கே போய் சந்திச்சுட்டு தான் கோவிட் வரைக்கும் வந்து அது ரொம்ப சிக்கலாகி முதல் படமாக பிரேக் த்ரூ பண்ணி தேட்டர்ஸுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணது திரு விஜய். தேட்டர்ஸ் மீண்டும் வரலாம், கோவிட்லேருந்து மீண்டும் வரலாம் அப்படின்னு ஓப்பனிங் பண்ணி கொடுத்து பண்ணது திரு விஜய் தான். ஸோ அதெல்லாம் பண்ணார். அவருக்கு ஒன்றும் இது சிக்கல் வந்து புதுசு இல்லை, நிறைய பார்த்துருக்காரு. இவருக்கு மட்டுமும் கிடையாது, கமல்ஹாசன் அவருக்கு வராத சிக்கலா? கமல்ஹாசன் அவர்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு. நம்ம வந்து விருமாண்டி, தேவர் மகன்லேருந்து ஒன்னொன்னா எடுத்துக்கணும். தெனாலி, இது சிக்கல் வரலதான் சந்தேகம்ன்ற மாதிரி பொலிட்டிக்கலி ரொம்ப வைப்ரண்டான நட்சத்திரம் அவர் எல்லா ஹேராம்ல இருந்து எடுத்துக்கலாம், உத்தம வில்லன் வரைக்கும்
எல்லாத்துலேயும் சிக்கல் இருந்திருக்கு திரு கமல் அவர்களுக்கும். ஸோ அவருக்கும் இருந்திருக்கு, இவருக்கும் இருந்திருக்கு, ரஜினி அவர்களுக்கும் இருந்திருக்கு, அஜித் அவர்களுக்கும் பொலிட்டிக்கலாக வேலை இது எல்லாத்துக்கும் இருக்குது. விஜய் அவர்களுக்கு இது புதுசு கிடையாது, அவர் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஜங்ஷனில் அவர் இது பண்ணும்போது எப்படின்றது தான் எப்படி டீல் பண்ண போகிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, இது பார்த்தோம்னா இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அரசியல் கணக்காக கொண்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன நிறைய படமே காவலன்லாம் சொன்னீங்க, அப்போல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் பாஜக பாஜக பாஜகன்னு இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் அதில் இருந்து ஒரு இல்லை தமிழிசை மட்டும்தான் இன்னைக்கு பேசியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது லேட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அழுத்தம் கொடுக்கறது சரியா, எல்லாரும் மாதிரியே நாங்களும் அந்த படம் வரத்துக்கு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுல அரசியல் கணக்கு என்ன, ஜனநாயகனின் அரசியல் கணக்கு ரிலீஸ் இல்ல. அரசியல் கணக்குல பிஜேபி லிங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பிஜேபி தொடர்பு இருக்குன்னு சொல்லல. பிஜேபியுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று மத்திய அரசுடைய விஷயம் தான் சிபிஎஃப்சிங்க. இல்ல சிலர்லாம் வேற மீம்ஸ் போட்டுருக்காங்க, சிபிஎஸ்சி ஏன் எங்களுக்கு ஒழுங்கா பண்ணலன்னு. சிபிஎஸ்சியில் தம்பி இந்த சிபிஎஃப்சி அப்படின்ற மாதிரி பாவம் அவங்க இதாக ஓடிட்டு இருக்கு. ஸோ சிபிஎஃப்சி அவங்களோடது சென்சாருடைய பொறுப்பு, மத்திய அமைப்பு. ஸோ மத்திய அரசுடைய பொறுப்பு தான், மத்திய அரசின் கீழே தான் வரும். டைரக்ட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர் டு டிஸ்டர்ப்ட் விஜயோடைய லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா கிடையாது. ஹோம் மினிஸ்டர் கிட்ட வருவாங்க அப்படிலாம். இதெல்லாம் அவங்க உட்காந்து பார்த்துருக்காங்க, அவங்க ட்ரம்ப் கிட்ட டீல் பண்ணிருக்காங்க, அங்கே டீல் பண்ணிருக்காங்க. இவர் வெஸ்ட் பெங்கால்ல ஈடியில் பிஸி தான். இவர் இங்கே நாடு முழுக்க நக்சல் ஒழிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுவாங்களான்னா கிடையாது. இது ஏதாவது ஒன்று பார்த்துருப்பாங்க, லோக்கல் ஒரு மெம்பர்ஸில் ஏதாவது இருக்கும், அதில் யாராவது ஒரு 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 ஐடியாலஜிக்கலி ட்ரிவனாக இருந்துக்கிட்டு நான் எதாவது பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று இருக்கலாம். இல்லை ஒரிஜினல் ரீசனாக கூட இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. ஒரிஜினல் ரீசனா கூட இருக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு கருத்துக்கள் இருக்கக்கூடிய, இல்ல காட்சிகள் இருக்கக்கூடிய, இல்ல சின்னங்கள், அரசு சின்னங்கள், கவர்மெண்ட் சின்னங்கள் அப்படின்றத தாண்டி நாட்டினுடைய அரச சின்னங்கள் இருக்குல்ல, ஆர்மியோடது, நேவியோடது, போலீஸோட இது, அவங்களுக்கு எதிரான டைலாக்ஸ் ஏதாவது இருக்கா என்னன்றது தெரியாது. இப்போ ஒரு ரிபலாக இருந்து நான் வந்து அரசுக்கு எதிராக பண்ண போறேன் அப்படின்னு ஃபிலிம்ல நடிக்கிறோம் அப்படின்னா ஒரு தின் லைன் தான், முன்னாடியே சொன்ன தின் லைன் தான். அந்த தின் லைனை தாண்டினா அரசு அப்படின்னு அந்த பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்றத தாண்டி நான் ரிபல் அப்படின்றப்போ நக்சல் மாவோயிஸ்ட் மாதிரி தான் போய் நிற்கும். நக்சல் மாவோயிஸ்ட் யாரு? அரசுக்கு எதிராக, அட்டுழியத்துக்கு எதிராக நான் போர் புரிந்துகிறேன், நான் ஒரு புரட்சி பண்றேன் அப்படின்றவங்க தான் நக்சல் மாவோயிசம்ன்றதே. அதுதான் தத்துவமே அப்படிதான். அது எப்படின்னா கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டு போய் ஃபோர்சஸ், நாட்டினுடைய பாதுகாப்பு படைகள், அமைப்புகள் இதற்கு எதிராகவே பேசுறன்ற மாதிரி வந்து நிற்கும். ஸோ அது ஒரு தின் லைனை தான் தாண்டப்பட்டதா என்னன்றது நமக்கு தெரியாது. இல்லை மேபி அரசியல் கணக்கில் நான் இன்னும் கொஞ்சம் டைரக்ஷன்ஸ் அப்படியே மாற்றலாமே, இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை பேசலாமே. விஜய் அவர்களே இந்த இதுல பார்த்தோன்னா அமைதியாக தான் இருக்கு. அது விஜய் அவர்களே மேபி விஜய் நடுங்க படக்குழுவே ஒரு எக்ஸ்ட்ராவா வைக்கலாமே. எல்லாமே பாசிட்டிவ் பப்ளிசிட்டி, நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் பப்ளிசிட்டி. எதா இருந்தாலும் பப்ளிசிட்டி தான். உங்களுக்கு லாஸ்டா வந்து எல்லா படத்துலையும் பாருங்க, எதெல்லாம் இது மாதிரி சர்ச்சையா இருக்கோ அதெல்லாம் ஹிட் ஆகும். எல்லா படத்துக்கும் பாருங்களேன், ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த கதை என்னுடையது அப்படின்னு ஒரு கேஸ் வரும். ஏதாவது ஒரு PIL வந்து யாராவது போடுங்க, அப்படி ஏதாவது ஒரு கேஸ் வந்து வரும். அது எதுக்கு அப்படின்னா பப்ளிசிட்டி. படத்திற்கு தடை கோரி மனம்ன்றது அவ்வளோ பார்த்துருப்போம் நம்ம. நமக்கு வந்துகிட்டே இருக்கு டெஸ்க்ல, நமக்கு கோர்ட்ல இருந்து நமக்கே பார்க்குற எட்டு எவ்வளோ வருதுன்னு. ஸோ அப்படி இருக்க இட்ஸ் மேபி a ட்ரிக். இந்த படத்துக்கு பப்ளிசிட்டிக்கான அவசியமே இல்லை. விஜய் அவர்கள் படத்துக்குலாம் பப்ளிசிட்டி தேவை. லாஸ்ட் படமா சொல்லக்கூடிய படம். சோ அதுக்கு தேவையான விஜய் அவருடைய மார்க்கெட், அவர் பீக்ல இருக்கார், அவருடைய பீக்ல இருக்கார். நம்ம வந்து நான் இன்னொருத்தர் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணலாம். 90s இருந்தது வேற, 80s வேற. எம்ஜிஆர் உச்சத்தை தொட்டாரா, ரஜினியின் உச்சத்தை தொட்டாரா அப்படிலாம் நான் சொல்ல. அவங்க ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் ஒன்று. இவர் வேற, இவர் மாதுளன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்னவா இது நம்ம கம்பேர் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம தவறு. ஸோ இவரோட பீக்ல இருக்காரு. இவருக்கு படம் சொன்னாலே ஓடிடும். கேரண்டி, பேசிக் கேரண்டி. உங்களுக்கு வந்து படத்தை பணம் போட்டது கண்டிப்பாக திரும்பி வந்துடும். எவ்வளோ போட்டிங்களும் திரும்பி வந்துடும். அது லாபமாக நஷ்டம் அதெல்லாம் இல்லை, பேசிக் கேரண்டியே இருக்குது. ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கார் அவர். ஃபேமிலி குடும்பங்கள்லாம் போய் பார்க்கக்கூடிய நடிகராக இருக்கிறார். அவங்களுக்கு வந்து ஒரு வைலன்ஸோ இல்லை ஆபாச காட்சிகளோ அதெல்லாம் வந்து எல்லாமே லிமிட்டாக இருக்கும். எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்கும், ஒரு எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிடையாது. இவருடைய அதுவே வேணே வச்சிருக்கலாம் பப்ளிசிட்டிக்காக. அதே போல் இந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இப்போல்லாம் சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது எல்லாமே அசம்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம எல்லாருமே 3rd இல்லை 4th இல்லை 5th பார்ட்டியாக வெளியிலிருந்து என்ன நடக்குதுன்றதா பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே செஸ் கேம் நடக்குது அப்படின்ட்டு கேலரிருந்து நம்ம திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். அது நிறைய அசம்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ரைட், ஃபிலிம் சர்க்கிள்ஸ்லேயும் பல அசம்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதில் நமக்கு சில தகவல்லாம் இதெல்லாம் இது ஒன்று காதில் விழுகுது. அதே போல் பார்த்தோன்னா பிஜேபி வந்து பண்ணிருக்குன்னு சொல்கிறவர்கள்லேயே 2ஆக டிவைடாக இருக்காங்க. சிலர்லாம் சொல்கிறாங்க பிஜேபிக்கு விஜயை பார்த்து பயம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ட்ரிப். இன்னொன்று பார்த்தோங்கன்னா பிஜேபி தாங்க பண்ணியிருக்காங்க, அவங்க கெத்துங்க. எத்தனை நாளுங்க பிஜேபி பவரை காமிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, சும்மா கிடையாது லாஸ் அப்படின்னு பாசிட்டிவாக
இந்த பண்றதையே நெகட்டிவா சொல்றது, பிஜேபி போல ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி பிஜேபி எவ்வளவு மாசு தெரியுமா, கண்ணில் விரல் விட்டு ஆட்டுறாங்க பத்தியா, தண்ணி வர வச்சிட்டாங்க பத்தியா, இது என்ன மோதிஜின்லாம் பேசுனீங்க, வாங்க வந்து பேசுங்க வாங்க, அது அப்போ ஆனால் இது டேடி அங்கிள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படி பாசிட்டிவாக ப்ரமோஷன் இருக்கும்ல. கெத்துலேயே வந்து கெத்துக்கு தான் பல டெஃபினேஷன்ஸ் இந்த ஊரில் வந்துச்சுல. ஸோ அப்படி ஒரு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது இது கெத்து, நாங்கள் வந்து விஜய்க்கு இது பண்ணிட்டோம், விஜய் வி ஷோட் ஹிம் ஸ்பேஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டோம். இன்னொரு குரூப் இருக்கு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கலாக மெனியூரிங் பண்றாங்க பிஜேபி. அதாவது பிஜேபி சொல்றவங்களையே பொலிட்டிக்கல் மெனியூரிங்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. என்ன கணக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கிறாரு, அதை வந்து நம்ம இது பண்ணுவோம், இன்னும் ஊக்கப்படுத்துவோம், விஜய் நல்லா நம்மளோட இனிமையாக கேட்டால் அந்த ஓட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரட்டும் அப்படின்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. இது எல்லாமே அசம்ஷன்ஸ். பிஜேபியே எக்ஸ்ட்ரா மைனாரிட்டி ஓட்டு விஜய்க்கு நல்லா சப்போர்ட் வரட்டும், மைனாரிட்டி ஓட்டு நல்லா அவங்களுக்கு போட்டோம், டிஎம்கே அடி வாங்கட்டும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க அப்படின்னு. இது போல பல கணக்கு எல்லாரும் என்ன நிலமோ சொல்றாங்க. இது எல்லாமே அசம்ஷன்ஸ். திருப்பி சொல்றேன், இது அசம்ஷன்ஸ். எல்லாருமே கேலரி இருந்து வெளியில பாக்குறது. அரசியல் கணக்கெல்லாம் இருக்குமானா ஒரு படத்தை வைத்து கிடையாது. ராமர் கோவில் திறப்பு விழா பிராண பிரதிஷ்டை ஜனவரியில் நடந்தது, கரெக்டா? உத்தரப்பிரதேசல அந்த கோவில் கட்டினால அந்த இடங்கள், அந்த மார்க்கெட் அதெல்லாம் போச்சு. அதனால அந்த அயோத்தி வரக்கூடிய தொகுதியில் தோத்தாங்க அப்படின்றத விட்டுருங்க. நார்த்தில் பல இடங்கள்ல அயோத்தி ராமர் கோவில் மூவ்மெண்டோடைய இதே வைபே இல்லையே. ஏன் பிஜேபி யூபியில பல இடங்கள்ல தோற்றுறது? அயோத்தி கோவில் கட்டினதுக்கு அப்புறம் எப்படி அந்த வைப் இல்லாம போச்சு அப்படின்னா, மக்கள் ஹார்ட்லி ஒரு வாரம் கூட ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. இவர் ஜான் சீனான்னு இப்போ சமீபத்தில் ரிட்டையர் ஆனார் ரெஸ்லிங்ல இருந்து, டபிள்யூடபிள்யூலேருந்து. அவர் ஒரு வாரம் சொல்லிப்பார், எனக்காக ரிட்டையர்மெண்ட் டூருக்கு அப்படி பண்ணிருக்கீங்க, இப்போ எல்லாரும் என்ன ஆகும், ரிட்டையர் ஆனால் எப்படி ரெஸ்லிங் ஆகும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, நான் ரிட்டையர் ஆன 3வது நாள் என்னை மறந்துடுவாங்க அப்படின்னாங்க. அதுதான் யதார்த்தம். ஸோ அப்படிலாம் கிடையாது. விஜய் ஜனநாயகன் வந்து ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னா கிடையாது. ஜனநாயகன் அவருடைய பெர்சோனாவை அவர் காட்ட விரும்பக்கூடிய நரேட்டிவ்ல எப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய டூலாக இருந்தது. அது வந்து பொங்கல்ல நல்ல ரீச் கிடைச்சிருக்க வேண்டியது இப்போ தள்ளி போகுமோ, இல்லை பொங்கல்லையே எந்த நாள் வரும் அப்படின்ற மாதிரி விவாதத்திற்குள்ள இருக்குது. நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் ஆல்சோ பப்ளிசிட்டி. நீங்க பிஜேபி இது சொன்னீங்க, கேரளா ஃபைல்ஸ் பார்த்துருக்கோம், காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்த்துருக்கோம், இப்போ வந்திருக்கிற துரந்தர் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் எந்த சிக்கலும் வரல, இப்போ இதுக்கு வந்திருக்கு. ஸோ இது சிக்கல்கள்லாம் வந்து ஏக்தா கபூரோட சீரீஸுக்கு வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு சீரீஸில் நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. எமர்ஜென்சின்னு கங்கனா ரனாத்தோட படம் வந்தது, பிரைம் மினிஸ்டர் பற்றின படம், நரேந்திர மோடி அப்படின்ற படம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது 2019. நரேந்திர மோடி இவர் நம்ம விவேக் ஓபராய் நடித்தது. சோகந்த முதே இட்டிகேன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் கூட இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த படம் இதெல்லாம் இருக்கும். அந்த படத்தை வந்து தேர்தல் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது, கோர்ட்டு நிறுத்திச்சு. ஓகே, என்ன டெமோக்ரஸி தானே, என்ன அது என்ன அரசியல் கணக்கு, மத்தியில் மோடி ஆட்சி தானே, மோடி அவர்கள் பற்றின படம் தானே, ரிலீஸ் ஆகலை. இதெல்லாம் வந்து சில சென்சிட்டிவான இஷ்யூஸை சிபிஎஃப்சி சிலது உள்ள வரும், நீதிமன்றமே உள்ள போயிருக்கு, அதுவும் நிறுத்தலாம். ஓகே, அது நம்ம எல்லாமே வந்து கூட்டணி இது போட்டு பார்த்து கான்ஸ்பிரசி ஆங்கிள்ஸாக பார்த்து ஒரு வேளை இருக்குமோ, அஜித் அவர்கள் தான் அங்கிருந்து இதை பண்ணாரோ, பத்மசிவான இது இருக்குது அவருக்கெல்லாம், அவர் நெட்வொர்க்ஸ் இருக்குது அப்படின்லாம் எல்லாரும் என்னெல்லாமோ, இதெல்லாம் வந்து காமெடி, இதெல்லாம் வந்து சீரியஸாக சிரிச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தாவேக்காலேருந்து அஃபீஷியலாக நிர்மல்குமார் மட்டும்தான் ட்வீட் போட்டிருக்காரு இந்த மாதிரி வரல அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து காங்கிரஸோட ஒரு குரூப் ட்வீட் மேலே ட்வீட்டாக போட்டு அது எப்படி நீங்கள் நிறுத்தலாம், முடிஞ்சால் அரசியல் விஜயோட மோதுங்க, நடிகர் விஜயோட மோதாதீங்க பிரைம் மினிஸ்டர் அவர்களே அப்படிங்கிற அளவுக்கு போய் மாணிக் தாக்கூர் அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், ஜோதிமணி அவர்கள், அப்புறம் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ், இந்த 4 பேரும் அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கான சிக்னல்? காங்கிரஸ் ஆதரவு சிக்னல் அப்படின்றப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தோன்னே ஞாபகம் வருது, நீங்க ஏன் சார் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு ஒரு வடிவேல் ஒரு மீம் வரும். அதான் சொல்ல, தாவேக்கால வந்து ஒரே ஒரு ட்வீட், அதுதான் நீங்க ஏன் சார் இவ்வளோ ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அதுதான் இருக்கு. அதாவது தாவேக்கா, திமுக, காங்கிரஸ் இந்த ட்ரையாங்குலர் லவ் சப்ஜெக்ட், இந்த லவ் ஸ்டோரியில பார்த்தோம்னா ஒரு முக்கியமானது யாருக்கு யார் மனசுல யார் அப்படின்றது ஓடிட்டு இருக்கு தெரியுமா. இந்த இஷ்யூல பெரிய விஷயமே என்னன்னா, தாவேக்காக திமுகவை அடிக்கவே காங்கிரஸ் தயங்கல, தாவேக்காக பிஜேபி அடிக்கிறது அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அப்பா, அதுலயும் ஒரு தாவேக்காக்கு மீது என்னோட இன்ட்ரெஸ்ட் தெரிவிக்கிறதுக்கு இதை விட செம்மையான பஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. இந்த பாரு என் பெர்ஃபார்மன்ஸை பாரு அப்படின்ட்டு அடி சில்லறை சதற விட்டு பறக்க விடுறாங்க. அதுதான் பண்ணுவாங்க, அதுதான் பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த குரூப் தான். காங்கிரஸ்ல எதுவும் ஸ்பிளிட் இல்ல. நீங்க என்ன குரூப்னு சொல்வீங்க? அவர் மேலிட பொறுப்பாளர், அவரோட வாய்ஸை ப. சிதம்பரம் அவர்களும் ஏற்பார்.
செல்வப்பெருந்தகை அவர்களும் ஏற்பார். மேலிட பொறுப்பாளருடைய பொறுப்பை நீங்க எப்படி வந்து 2ஆ 3ஆ அப்பெல்லாம் நீங்க அப்ப பிரிக்க இவங்க 3 பேரோட பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி அவங்க மாணிக்கம் போடுவாங்கிறது எதிர்பார்த்தது தான். அவங்க குரல் கொடுப்பாங்க. நாளைக்கே ப. சிதம்பரம் அவர்கள்ட்ட கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவாரு, படமா இருக்கணும், பிஜேபிக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லுவாரு. இது பிஜேபி அடிக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணுவாரு. ஜனநாயகன் படத்தை தடை செஞ்சுட்டாங்க, இது தடுத்தாங்க அப்படின்ட்டு பிஜேபியை திமுகவுடன் கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்கள் ஆதரிக்கலாம். திமுகவே நாளைக்கு ஆதரிச்சாலும் அவங்களுக்கு அது ப்ராஃபிட் தான். அரசியல் கணக்குப்படி அவங்களுக்கு லாபம் தான். இது பிஜேபி அடிக்கிறது ஈஸிங்க தமிழ்நாட்டில், எல்லாரும் அடிக்கலாம் ஈஸின்ற மாதிரி. காங்கிரஸ்க்கு சொல்லவே வேணாம், தமிழ்நாட்டில் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவா திமுகவே அடிக்கும் போது பிஜேபி அடிக்க மாட்டாங்களா? பிஜேபி ஒட்டுமொத்த காங்கிரஸ் தானே அடிச்சிருக்கணும். கிரீஷ் சோடங்கர் அடிச்சிட்டாருன்றப்போ வேற என்ன யோசிக்கணும்? நீங்க வந்து ஒருத்தருக்கு வாய்ஸ் பண்ணாங்களா, இவங்க வாய்ஸ் பண்ணல, சில ட்விட்டர்ல ஆக்டிவா இல்லாம இருந்திருக்கலாம், ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்திருக்கலாம். இப்படி நம்ம வந்து ஏன் நீங்கள் வந்து இது கருவாப்பில் லைட்டாக கருகி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. மொத்தமாக டேஸ்ட் எப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது இது வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இப்படி தான் வந்து நிற்குது. ஒருத்தர் சொன்னாலும் நிறைய பேர் சொன்னாலும் எப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் டேஸ்ட், ஒரு டேஸ்ட் என்ன திசையில் இருக்குது அப்படின்றது பார்த்துட்டோம். அவங்க இது பண்ணியிருக்காங்க. காங்கிரஸுக்கான கேள்வி, திமுகவுக்கான கேள்வி, இவங்க 2 பேருக்கும் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் நிறைய படங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சோனியான்னு ஒரு பாட்டு வந்ததை அது ஓகே சர்ச்சைக்குள்ளா இருக்கலாம், அதுக்கு வந்து ஒரு இது தெரிவிச்சிருக்கலாம். என்ன நடந்ததுன்றதை பார்க்கணும். சோனியா அவர்கள் பேரை பயன்படுத்தி ஒரு பாட்டு வந்தது, அதுக்கு என்ன நடந்ததுன்றதை போய் பார்க்கணும். எமர்ஜென்சி படத்துக்கு காங்கிரஸ் என்னெல்லாம் ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, கங்கனா ரனாவத் அதுக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. கங்கனா ரனாவத்தோட வீட்டைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மகாராஷ்டிராவில் என்ன பண்ணி இடிச்சு வச்சாங்க, என்ன பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பெருசாக இருக்கும். உங்களுக்கு இது டாவின்சி கோட்னு ஒரு படத்தை தமிழ்நாட்டில் தடை செஞ்சாங்க 2009-10 திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியிலும் மாநிலத்திலும். அப்போ டாவின்சி கோடுன்ற படத்தை இவர்கள் தடை செஞ்சாங்க. இது என்னது? சரி, இவ்வளோ ஜனநாயகத்திற்கு எதிராக ஜனநாயகன் படத்தை குரல் நெறிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிறாங்கல்ல. எமர்ஜென்சியில் இவங்க பண்ணது யாரு? ப்ரெஸ் ஃப்ரீடமே இல்லை. படத்தில் என்ன வரணும், பேப்பரில் டெய்லி நியூஸ் பேப்பரில் என்ன வரணும், ஹெட்லைன்ஸ் வரைக்கும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்பட்டது. பிரச்சாரம், தனி மனிதனாக யாராவது பிரச்சாரம் பண்ணா ஜெயில தூக்கி உள்ள போடுவாங்க. அண்டர் கிரவுண்ட்ல மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கும் எமர்ஜென்சி போன்ற நிலை அப்படின்னு யாராவது உதாரணம் காட்டணும்னா அப்போ கூட அவ்வளோ மோசமான ஆட்சி, அவ்வளோ ராட்சச ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆட்சி தான் குறை சொல்றாங்க. இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு நீங்க பிரீச் பண்ணலாமா? யாரு சொல்லணும், யார் மாரல் எத்திக்ஸ் இருக்குன்றது அது மாதிரிலாம் கணக்கு இருக்குல்ல. அப்போ காங்கிரஸ் வந்து இப்படி சொல்லும் போது அது எல்லாமே வந்து பாஸ் அது கண்ணாடி திரும்பி பாருங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காமெடி திருப்பி வந்து தோணும். ஸோ காங்கிரஸோட ஆதரவு வந்து இட்ஸ் அ டெஸ்பரேட் பொலிட்டிக்கல் மூவ். அவங்க நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நாளை பின்ன காங்கிரஸ் திமுக கூட்டணி இது இருந்தாலும் இது டிவிகேக்கு எப்படி பயனளிக்கும்னா, காங்கிரஸ் மேலே அனுதாபம் இருக்கக்கூடிய சிலர் அவங்க வந்து டிவிகே கூட ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஓட்டு போடுறது கூட மாறலாம். அது அவங்க எந்த வகையில் அவங்க பொலிட்டிக்கல் கால்குலேஷன் மிஸ் பண்ணுறாங்களா, அவங்க ஒருவேளை ட்ரை பண்ணி 40 சீட்டு கூட்டணியில் ஆட்சி இல்லை 40 சீட் கொடுக்குறேன்னு திமுக ஒத்துக்கிச்சு, 35 தரன்னு ஒத்துக்கிட்டாங்க. 35 + ஒரு ராஜ்யசபா அப்படின்னா இது என்னவாகும், கணக்கு மாறும். இல்லை எத்தனை பேர் இதில் இருக்கிறவர்கள் ஆதரவாக நான் ராஜ்யசபா சீட்டுக்கு எனக்கு ஆதரவாக ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு கேட்டு போகிறாங்க, அங்கே போட்டி வந்துடும். ஸோ இது மாதிரி என்ன வேணால் திமுக பண்ணி பாசிஃபை பண்ணலாம். திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்பேற்பட்ட கெமிஸ்ட்ரி இருக்குது, நம்ம நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு எப்பவுமே வந்து அந்த நம்ம கட்சி வளரணும் அப்படின்ற, அவருக்கு நம்ம கட்சி வளரணும், தமிழ்நாட்டில் இப்படி இருக்கே, வெஸ்ட் பெங்கால் அப்படி இருக்கே அப்படின்ற ஆதங்கம் அவருக்கு இருக்குது. அவர் கட்சி வளரணும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறார். அதுக்காக இந்த மூவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்ல, அப்படியா அப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார், கேட்குறாரு. ஸோ இந்த விஷயத்தில் ஒரு அட்டம் பண்ணுறாங்க. அதில் டிவிகே விஷயம் சொல்லவே வேணாம், பிரவீன் சக்கரவர்த்தியிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் இஷ்யூ இது அவங்களுக்கு அல்வா. அப்போ கூட அவங்க சொல்லிடலாம், நாங்கள் ஒன்றும் தாவேக்காக்கு ஆதரவாக பேசலையே, பாஜகவை திட்டி தானே பேசணும். அதுதான் சொல்கிறேன். நாளை பின்ன இப்படி பேசினாலும் சொல்ல முடியும், இப்படி பேசினாலும் சொல்ல முடியுன்ற மாதிரி பொலிட்டிக்கலி பெர்ஃபெக்ட் மெனியூரிங் தான் நம்ம இதை சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்சார் இஷ்யூலாம் முடிஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு விசாரணைக்கு வருது. நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா ஜனநாயகன்? நாளைக்கு ரிலீஸ் இல்லை, நாளைக்கு சர்டிஃபிகேட் 10th அன்னைக்கு 10th ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா தெரியல, ஹானஸ்டாக தெரியல. இப்போ கேவியனுடைய அவங்களுடைய இதுபடி பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, அவங்க கேவிட் மனுவுக்கே ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் இருந்துச்சுன்னா டக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் எங்களுக்கு எதிராக ஆட்கொணர்வு இது கேவிட் மனு மாதிரி சம்திங் எதாவது போட்டு வைப்பாங்களா, ஷூ எதாவது போட்டு வைப்பாங்களான்னு தெரியல. ஸோ செக் பண்ணி பார்க்கணும் அவங்க என்னெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகே, நாளைக்கே சர்டிஃபிகேட் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்றது தான். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு தான் நம்மளும் சொல்லணும். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன் இன்றைக்கி. நாளைக்கு தான் கோர்ட்டில் ஹியரிங் வருது. ஸோ நாளைக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிட்டா நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிடும். பொங்கலுக்கு நம்ம 2 மாஸ் ஹீரோஸோட படத்தையும் பார்க்கலாம்.
நாளைக்கு இன்னொரு முக்கியமான அரசியல் நிகழ்வும் நடக்கவிருக்கு, தேமுதிகவோட மாநாடு. மீண்டும் நாளைய 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.